தலை பருக்கத்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மக்குருணி செய்ய போகிறோம். சிக்கன் போட்டு எக்கு போட்டு மக்குருணி. சரிங்களா? வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 5, தக்காளி வந்து 6, மீடியம் சைஸ் தக்காளி வந்து 6. சரிங்களா? 2 பட்டை 2 லவங்கம் போட்டிருக்கேன். போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளியை எடுத்து போடுங்க. தக்காளியை போட்டுட்டு நல்லா கொதிச்ச பிறகு மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் இது போட்டு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணோம், உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் கழுவி வச்ச சிக்கனை அப்படியே எடுத்து போகணும். சரிங்களா? இன்னும் இந்த தட்டு போட்டு இன்னொரு தட்டு போடணும். அதனால் 1/2 கிலோ மக்குருணி தண்ணி வந்து அந்த புளி இந்த கோடு இருக்குது பாருங்கள், புளி, அந்த புளி அளவு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு மக்குருணி போடுங்க. சிச்சும் போட்டாச்சு, தண்ணியும் போட்டாச்சு. தண்ணி கொதிச்ச பிறகு எடுத்து மக்குருணி போடணும். சரிங்களா? எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/2 முட்டையை உடச்சி நல்லா கொதிக்கும் போது எடுத்து போட்டுருணும். உடச்சி ஊற்றிருக்கோம், கொதிக்குது. அப்படியே விசில் போட்டு உப்பு காரம் பார்த்து ஒரு 3 விசில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா மக்குருணி ரெடி.